உறவுகளுக்கு வணக்கம். எழுமின், விழிமின், குறி சாரும் வரை நில்லாது செல்மின். ஆற்றல் வாய்ந்த 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த இந்திய துணைக்கண்டத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று ஒருவர் தன் சிங்கக் குரலில் கூறினார். அதோடு மட்டும் நிற்காமல், இளைஞர்களே, வாழ்வில் துணிச்சலான முடிவை எடுங்கள். வெற்றி பெற்றால் தலைமையேற்கலாம், தோல்வியை தழுவினால் வழிகாட்டலாம் என்று இளைஞர்களுக்கு உற்சாக வார்த்தைகள் பலவற்றை கூறினார். இவ்வுலகில் பிறந்த நீங்கள் அதற்கு அடையாளமாக ஏதேனும் விட்டு செல்லுங்கள், இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் என்று கூறியதோடு நிற்காமல் வாழ்ந்து காட்டியதால்தான் அவருடைய பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அப்படிப்பட்ட மாமேதை யார் என்று தெரியுமா? சரியாக 1863ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் கொல்கத்தாவில் ஒரு வசதியான குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அன்று நிச்சயம் அந்த பெற்றோர்களுக்கு தெரியாது நாம் ஈன்றெடுத்தது ஒரு மாமேதையை என்று. தந்தை விஸ்வநாத் தத்தா, வழக்கறிஞர். தாய் புவனேஸ்வரி. மேலும் அந்த ஆண் குழந்தைதான் நரேந்திரநாத் தத்தா என்ற இயற்பெயரை கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சிறுவயதிலிருந்தே படிப்பில் சிறந்து விளங்கிய இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். இருப்பினும் தியானம், பிரம்ம இயக்கத்தில் விருப்பம் கொண்டிருந்தார். ஒரு நம்பிக்கை வரும் முன்னதாக பல சந்தேகங்கள் நமக்குள் கிளம்பும். சந்தேகத்திற்கான விடை தெரிய வந்ததும் நம்பிக்கையானது வேரூன்றி நிற்கும். அதுபோல சிறுவயதிலிருந்தே விவேகானந்தர் அவர்களுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் நிறைய இருந்தது. யாரிடமும் இதற்கான சரியான பதில் கிடைக்காத நேரத்தில் இவருடைய கல்லூரியில் ஆங்கில பேராசிரியர் ஒருவர் மூலமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணனை பற்றி முதலாக கேள்விப்பட்டார். அத்தருணத்திலிருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நேரில் சந்திக்கவும் ஆர்வம் கொண்டிருந்தார். 1881ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு நாள் தனேஸ்வரில் உள்ள காளி கோயிலுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் வருகை புரிவதாக விவேகானந்தர் அவர்களுக்கு செய்தி வந்தது. ஆகையால் அவரை காண அவர் விரைந்து சென்றார். அவரை கண்டதும் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு அவர் மேல் எழுந்தது. அவரிடம் அவருக்கான சந்தேகங்களை தீர்த்தார். பலமற்ற மூளையில் நாம் எதையும் செய்ய இயலாது. அதனால் நாம் அதை பலப்படுத்த வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தூய்மையான தன்னலமற்ற அன்பினால் கவரப்பட்டார். அவருக்கு சீடனாக மாறினார். மேலும் நரேந்திரநாத் தத்தா என்ற பெற்றோர் தனக்கு வைத்த பெயரை சுவாமி விவேகானந்தர் என மாற்றிக்கொண்டார். குருவின் போதனைகளை ஏற்று துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். குருவின் காலத்திற்கு பிறகு சீடர்கள் அனைவரும் ஒன்று கூடி சுவாமி விவேகானந்தர் அவர்களை குருவாக மாற்றினர். பிறகு குருவின் போதனைகளை பரப்புவதற்காக இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார். எவர் ஒருவருடைய நெஞ்சு ஏழை மக்களுக்காக துயரத்தில் அழுமோ அவரையே நான் மகாத்மா என்பேன் என்று கூறினார். மக்களின் பயங்கரமான வறுமை மற்றும் பின்தங்கிய நிலையை கண்டு ஆழ்ந்து வருந்தினார். இந்தியாவின் வீழ்ச்சிக்கு உண்மையான காரணம் மக்கள் புறக்கணிப்புதான் என்பதை புரிந்து கொண்டு அதனை வெளிப்படையாக அறிவித்த இந்தியாவின் முதல் மத தலைவர் அவரே. அவர் சந்தித்த மக்களுக்கு 2 வகையான அறிவு தேவைப்பட்டது. ஒன்று, அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த அவர்களுக்கு உலக அறிவு மற்றும் ஆன்மீக அறிவு தேவை. மற்றொன்று, அவர்களுக்கு நம்பிக்கையை ஊற்ற அவர்களின் தார்மீக உணர்வை வலுப்படுத்த வேண்டும். இந்த 2 வகையான அறிவை மக்களிடையே எவ்வாறு பரப்புவது என்று யோசித்த சமயத்தில் அவருக்கு கிடைத்த பதில் கல்விதான். 1893இல் சிகாகோவில் உலக மதங்களின் பாராளுமன்றம் நடைபெறுவதை பற்றி கேள்விப்பட்டு அதில் கலந்து கொள்ள விரும்பினார். ஏனெனில் பாராளுமன்றம் போன்ற ஒரு இடத்தில்தான் தனது குருவின் செய்தியை உலகிற்கு முன்வைக்கவும் மக்களை மேம்படுத்துவதற்கு நிதி சேகரிக்கவும் இயலும். ஆகையால் அவர் விரும்பி அமெரிக்காவிற்கு சென்றார். கபடமில்லாத நாத்திகன் வஞ்சகனை விட சிறந்தவன். செப்டம்பர் 1893இல் நடைபெற்ற உலக சமய பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அவரை தெய்வீக உரிமையால் சொற்பொழிவாளர் என்றும் மேற்கத்திய உலகிற்கு இந்திய ஞானத்தின் தூதுவர் என்றும் மக்கள் புகழ காரணமாய் அமைந்தன. பாராளுமன்றத்திற்கு பிறகு சுவாமி விவேகானந்தர் கிட்டத்தட்ட 3½ வருடங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வாழ்ந்த மற்றும் போதித்த வேதாந்தங்களை அமெரிக்காவிலும் லண்டனிலும் பரப்பினார். அவர் ஜனவரி 1897இல் இந்தியா திரும்பினார்.
இந்தியாவில் அவருக்கு எல்லா இடங்களிலும் உற்சாகமான வரவேற்பு கிடைத்தது. அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அப்பொழுது இவரின் சொற்பொழிவு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உலகில் உள்ள மக்கள் உன்னை புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, நீ உண்மை என்னும் பாதையிலிருந்து அணுவளவேனும் பிறழாமல் கவனமாக இருக்க வேண்டும். கல்கத்தாவில் 1897 மே 1 ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் என்ற அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் பல சமூக சேவைகளை செய்து வந்தார். பல ஏழை மக்கள் இவரது அமைப்பால் நலம் பெற்றனர். அவரது வாழ்நாள் முழுவதும் இந்தியாவில் துறவறம் மற்றும் பொதுமக்களை ஊக்குவித்து வழிகாட்டியாக கழித்தார். இடைவிடாத பணி, குறிப்பாக சொற்பொழிவுகள் மற்றும் மக்களை உற்சாகப்படுத்துதல் என்ற பரபரப்பிலேயே அவர் வாழ்வு இருந்ததால் அவரது உடல்நிலை இளம் வயதிலேயே மோசமடைந்தது. 1902 ஜூலை 4 இரவு தனது 39ஆம் வயதில் உயிர் நீத்தார். நன்றி, வணக்கம்.